ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. என் அன்பு ரிஷப ராசிக்கார பிள்ளைகளே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது என்பதை உன் தாயானவள் கணித்துவிட்டு வந்திருக்கிறேன். அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உணர்ச்சி வசப்படக்கூடிய மாதமாக திகழப் போகின்றது. எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சற்று கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். உரிய ஆலோசனை பெற்ற பிறகு முடிவெடுப்பது நல்லது. எண்ணங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்தும் சூழ்நிலை உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு மேம்படும். எந்த வேலையாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு முன்பு செய்த முதலீட்டின் மூலம் அதிக லாபம் இந்த மாதத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு மகாலட்சுமியை நீங்கள் வாரந்தோறும் வழிபட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி செய்துள்ளார். இதன் விளைவாக உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட போகும் சாதகமான பலன்களையும் பாதகமான பலன்களையும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். பொதுவாக ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாகவும் அழகின் குறியீட்டாகவும் கருதப்படுகிறது. இப்பொழுது கடக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி ஜூலை 7ஆம் தேதி அன்று மாலை 4:15 மணிக்கு பெயர்ச்சி செய்திருக்கிறார். சுக்கிரன் காதல் மற்றும் திருமணத்தை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த பெண் கிரகத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது. கடகத்தில் சுக்கிரனின் இந்த முக்கியமான பெயர்ச்சி எவ்வாறு சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்களை தரப்போகிறது? ஜோதிடத்தில் வலிமையான வாழ்க்கை, நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதுக்கு தேவையான அனைத்து திருப்திக்கும் சுக்கிரன் இன்றியமையாததாக கருதப்படுகின்றது. ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் ஜாதகக்காரர்களின் வாழ்க்கையில் அனைத்தும் சாதகமான முடிவுகளையும் மகிழ்ச்சிகளையும் அடைவதில் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது. எப்பொழுதும் அவர்களுக்கு வெற்றி ஒன்றே சாதகமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சுக்கிரன் கிரகமானது ராகு மற்றும் கேது, செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சுக்கிரன் உறவை ஏற்படுத்தினால் ஜாதகக்காரர்கள் பல போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும். சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷம் கூடும். இந்த கிரக பெயர்ச்சியின் போது சுக்கிரன் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் ஜாதகருக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள், நல்ல தூக்கமின்மை மற்றும் அதிக வீக்கம் ஏற்படலாம். உடல்நல பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் சுக்கிரன் குரு போன்ற சுப கிரகத்துடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு வணிகம், வர்த்தகம், அதிக பணம் வாங்குதல் மற்றும் அதிக பணம் சம்பாதிப்பது ஆகியவற்றில் சாதகமான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இதுவே சுக்கிரனின் பொதுவான பலன்களாக இருக்கின்றது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதி ஆவார். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 3வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். கடக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி உங்கள் முயற்சிகளில் வெற்றியை தரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இடங்களை மாற்றுவதையும் பயணம் செய்வதையும் காணலாம். உங்கள் வேலைக்காக நீண்ட தூரம் பயணத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள். இது உங்களுக்கு நன்மைகளை தரும். உங்கள் உயர் நற்பெயரின் நோக்கத்துடன் சாதாரண லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இது உங்கள் செயல் திறனை கெடுக்கும். நீங்கள் மிகவும் அதிகமான செலவுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் மற்றும் இழப்புக்கான வலுவான வாய்ப்பும் அதிகம் உள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்கள் துணையுடன் தொடர்பான அல்லது உங்கள் வீட்டில் அதிகப்படியான பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். உங்கள் இல்லற வாழ்வில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் ஒவ்வாமையால் பாதிக்கப்படலாம். இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கலாம். எனவே ரிஷப ராசிக்காரர்களே, ஓம் பார்கவாய நம என்ற மந்திரத்தை தினமும் 33 முறை சொல்லிக்கொண்டே இருங்கள். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் புதன்கிழமை தோறும் விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடும்
வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் எதிர்மறையான சிந்தனைகளில் இருந்தும் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் எதிர்மறையான விளைவுகளில் இருந்தும் நீங்கள் சற்று விலகி இருக்கலாம். என் அன்பு பிள்ளையே, அது மட்டுமின்றி இந்த ஜூலை 11ஆம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரம் உதயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் உள்ளது என சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். பெண்பால் கிரகமான சுக்கிரன் ஜூலை 11 இரவு 7:59 மணிக்கு கடகராசியில் உதயமாகி இருக்கிறார். சுக்கிரன் வளர்ச்சியால் ஜாதகக்காரர்களுக்கு பொதுவாக சுப மற்றும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க உள்ளன மற்றும் திருமணம் போன்ற சுப பலன்கள் கிடைக்கும். கடக ராசியில் சுக்கிரன் உதயமானது காதல் வகையில் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் அமைவதை குறிக்கின்றது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதி ஆவார். இந்த கடக ராசியில் சுக்கிரன் உதயத்தின் போது 3ஆம் வீட்டில் உதித்திருக்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். தொழில் துறையில் உங்கள் முயற்சிகள் அதிக வெற்றியை பெறும் மற்றும் உங்கள் மேலதிகாரிகளால் கூட உங்களது புகழை தடுக்க முடியாது. உங்கள் வணிகம் தொடர்பாக நீங்கள் அதிக பயணம் செய்ய வேண்டி இருக்கும். இது உங்களுக்கு நன்மைகளை தரும். நீங்கள் எதிர்பாராத மூலதனத்தில் இருந்து உங்களுக்கு நிறைய பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் மனைவியுடன் புதிய மதிப்புகளை வளர்த்து கொள்வதை காண்பீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க போகிறீர்கள் மற்றும் பெரிய உடல்நல பிரச்சனைகள் ஏதும் உங்களுக்கு இருக்காது. இருப்பினும் ரிஷப ராசிக்காரர்களே, ஓம் ஸ்ரீ லட்சுமியே நம என்ற மந்திரத்தை தினமும் 33 முறை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு நடக்க இருக்கும் நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே வந்து சேரும். என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் ஏற்பட்டிருக்கும் பெயர்ச்சிகளின் காரணமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கான நல்ல பலன்களையும் உங்களுக்கான தீய விளைவுகளையும் உங்கள் தாயானவள் விரிவாக சொல்லி இருக்கிறேன். அதனால் இந்த பதிவினை கேட்டு உங்கள் பரிகாரங்களை நீங்கள் முழுமையாக செய்து உங்களுடைய நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிட வேண்டும். இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. 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 ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.